எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம கேளுங்கள் தரப்படுங்கிறது 26வது வீடியோ வந்து இப்போ பதிவு பண்ணுறேன் நான். கேளுங்கள் தரப்படு அப்படிங்கிறப்போ நம்மளோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கேயுமே வறுமை இருக்கக்கூடாது. அதுக்குரிய ஆயத்தப்பட்டு நான் பண்ணிகிட்ருக்கோம். இதோட நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வருங்காலத்தில் வாலிப பசங்க தங்களுடைய வருமானத்தில் 10% எடுத்து வைங்க. அது வந்து முழுமை காலத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மிகப்பெரிய தொகையாக இருக்கும். அது வந்து நீங்கள் வரியில் வந்து விடுபடலாம். முடிஞ்ச வரைக்கும் கடனில் வந்து எதுவுமே வாங்காதீங்க. கடனில் வாங்கினா அது நம்ம வந்து கடைசியில் வந்து பிரச்சனை தான் கொண்டு இருக்கும். உங்களுக்கு கடன் வாங்காதீங்க. நம்மளால் உணவு உடை இருப்பிடது 3ல் வந்து உணவு உடை கொடுக்க முடியும், இருப்பிடத்தை தர முடியும். அதை நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய தேவையில்லாம் பொருள் வந்து கொடுக்கணும். அதுதான் நம்ம நன்றி கேட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்போ சங்கீதம் பார்த்திங்கன்னா 34ஆம் சங்கீதத்தில் 37வது சங்கீதம் 37வது சங்கீதம் 1 முதல் 5 வரைக்கும் படிக்கிறேன் பாருங்கள். பொல்லாதலை குறித்து எரிச்சல் அடையாதே, நாய்க்கேடு செயல்களின் மேல் பொறாமை கொள்ளாதே. புரியுதுங்களா? பொல்லாதவர்கள் நமக்கு வந்து தீங்கு செயல்களை பற்றி நீங்கள் எரிச்சல் ஆகாது, அவங்க நினைக்காது. நாய்க்கேடு மேல் செய்கிற மேலே வந்து நீங்கள் பொறாமை கொள்ளாது, அது நமக்கு தேவையில்லை. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாக அறுப்புண்டு பசு பூண்டை போல் வாடி போவார்கள். அவங்க வினைக்கு அவங்களே வந்து ஏற்றுப்பாங்க. அதனால் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துக்கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய்ய சொல்கிறாங்க. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துக்கொள், சத்தியமாக இருக்கணுங்கிற, உண்மையாக இருக்கணுங்கிறாங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவன் உறுதியத்தின் வேண்டுதலை அவன் கழிச்சுவார். பொறாமப்படாத எரிச்சலடைன்னு சொல்கிறது யார்கிட்ட மனமகிழ்ச்சியா? கர்த்தரிடத்தில் கடவுள் இருக்காரு அப்படின்னு மன மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவர் இருதயத்தின் வேண்டுதலை, நீ என்ன நினைக்கிற, என்ன வேண்டியோ அதை உனக்கு அருள் செய்வாங்கிறாங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அதான் நம்ம எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி செய்யணுங்கிறத நம்ம யாருக்கும் மனிதர்களுக்கு தெரியப்படுத்தணும். கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையே இரு, அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார். நம்ம வழியை வந்து கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே வந்து நம்பிக்கை இருக்கிறப்போ அவரே வந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாக நம்மளோட யூடியூப்பில் வந்து பல உதவிகள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது கர்த்தர் தான் உதவி செய்வார். என் வழியை வந்து நான் கர்த்தருக்கு ஒப்பிச்சிருக்கிறேன், கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்ம அனைவருக்கு இரவு நல்ல மனமகிழ்ச்சியான, துன்பங்கள் இல்லாத, ஆரோக்கியமான, பாதுகாப்பான, நல்ல புத்தி உள்ள வாழ்க்கையை கொடுக்கணுன்ட்டு வேண்டிக்கிறேன். பிதாவின் மூலம் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் இரவு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.